தினமும் காலையில படுக்கையிலிருந்து எழும்பும்போது உங்க கால்ல ஒரு விதமான பிடிப்பு, முதல் அடி எடுத்து வைக்கவே ஒரு சின்ன தயக்கம். இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணா? ஆச்சா, யோசிச்சு பாருங்க. மாத்திரையோ இல்ல பெரிய ஜிம்முக்கு போற செலவோ இல்லாம உங்க வீட்ல இருக்கிற ஒரு சுவரை மட்டுமே வச்சு இந்த தினசரி கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னா எப்படி இருக்கும்? வாங்க, அத பத்தி ஆழமா பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த சவால் இருக்கா? முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. 60 வயசை தாண்டின பல பேருக்கு இது ஒரு தவிர்க்க முடியாத தினசரி உண்மையா மாறிடுச்சு. ஆனா இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வயசானதோட ஒரு கட்டாயம் கிடையாது. இது நம்ம உடம்பு நமக்கு அனுப்புற ஒரு முக்கியமான சிக்னல். அந்த சிக்னலை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த அறிகுறிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததும் முதல் அடி எடுத்து வைக்கும்போது ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு வலி, முழங்கால் அப்படியே ஜாம் ஆகி நின்னுட்ட மாதிரி ஒரு இறுக்கம், நடக்கும்போது முட்டில டிக் டிக்னு ஒரு சத்தம், சில சமயம் பாதங்கள்ல ஒரு வித எரிச்சல். இதுல ஏதாவது ஒண்ண நீங்க தினமும் உணர்றீங்களா? அப்போ இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு தான். வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தையும் அதுக்கான நிரந்தர தீர்வையும் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த வலிக்கு காரணம் வெறும் வயசு மட்டும்தானான்னு கேட்டா அது ஒரு பாதி உண்மைதான். ஆனா முழுமையான உண்மை அது கிடையாது. அதுக்கு பின்னாடி 3 முக்கியமான ஆனா பலரும் கவனிக்க தவறுற காரணங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 காரணங்களையும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி பிரச்சனை அங்கேயே தீர்ந்த மாதிரி தான். முதல் காரணம் சார்கோபீனியா. இந்த பேர் கேட்கத்தான் கொஞ்சம் மருத்துவ வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். வயசாக ஆக நம்ம உடம்புல இருக்கிற தசைகளோட பலமும் அளவும் இயற்கையாவே குறைய ஆரம்பிக்கும். நம்ம வீடு வலுவா இருக்க தூண்கள் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு தசைகள். வயசாகும்போது இந்த தூண்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. இதுதான் சார்கோபீனியா. நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1% தசை இழப்பு நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த தசைகள் பலவீனமாகறதால என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நம்ம உடலோட முழு பாரத்தையில் தாங்குற வேலை நேரடியா நம்ம மூட்டுகள் மேல, குறிப்பா முழங்கால் மேல விழுது. ஒரு காருக்கு ஷாக் அப்சார்பர் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூட்டுகளுக்கு தசைகள் தான் ஷாக் அப்சார்பர். அது பலவீனமாகும்போது நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உண்டான அழுத்தம் நேரடியா மூட்டுகளை தாக்குது. இதனால தான் வலி, பேலன்ஸ் இல்லாம தள்ளாடுறதெல்லாம் ஏற்படுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணும்னா இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம மூட்டுகளை சுத்தி இருக்கிற தசைகளை ஒரு கதவோட கீழ்கள், அதாவது அந்த பாண்ட்லே மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த கீழ்கள் துருப்பிடிச்சு ரொம்ப பலவீனமா இருந்தா கதவை திறக்கிறதும் மூடுறதும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கீச் கீச்சுன்னு சத்தம் வரும் இல்லையா? அதே கதைதான். நம்ம தசைகள் பலவீனமா இருந்தா நம்ம மூட்டுகளால வலியே இல்லாம சுலபமா எங்க முடியாது. இரண்டாவது காரணம் மூட்டு இறுக்கம். நம்ம உடம்புல ஒரு முக்கியமான விதி இருக்கு. பயன்படுத்து அல்லது இழந்து விடு. அதாவது யூஸ் இட் ஆர் லூஸ் இட். நம்மள பலரும் செய்யற ஒரு பெரிய தப்பு ஒரே இடத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்திருக்கிறது. அப்படி உடலுக்கு போதுமான அசைவு கொடுக்காததால நம்ம மூட்டுகளுக்கு நடுவுல சயனோவியால் திரவம்னு ஒன்னு இருக்கு. அது ஒரு லூப்ரிகேண்ட், அதாவது எண்ணெய் மாதிரி. அதோட இயக்கம் குறைஞ்சு மூட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஜாம் ஆக ஆரம்பிக்குது. இந்த மூட்டு இறுக்கத்தோட விளைவுதான் காலையில எழுந்ததும் காலை மடக்கவோ நீட்டவோ முடியாம கஷ்டப்படுறது. இல்லனா ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது முதல் சில அடிகளை எடுத்து வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கிறது. இந்த உணர்வு உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கா? இது மூட்டு தேய்மானம் நினைக்காதீங்க, இது மூட்டு இறுக்கம். இந்த சக்கர உதாரணம் இத ரொம்ப அழகா விளக்குது. ரொம்ப நாள் ஓட்டாம நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு வண்டியோட சக்கரம் எப்படி துருப்பிடிச்சு டைட்டா ஆயிடுமோ அதே மாதிரி தான் நம்ம மூட்டுகளும். அதுக்கு நாம கொடுக்கிற சின்ன சின்ன அசைவுகள் அந்த துருப்பிடிச்ச சக்கரத்துக்கு எண்ணெய் போடுற மாதிரி அது மறுபடியும் சுலபமா இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போறது 3வது காரணம். நம்மள பலரும் சுத்தமா யோசிக்காத ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன் தான் இந்த மோசமான ரத்த ஓட்டம். இது வெறும் இதய பிரச்சனை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க. நம்ம கால் வலிக்கு இது ஒரு நேரடி காரணம். ஒரு தோட்டத்துல இருக்கிற செடிக்கு தண்ணி சரியா பாயலைன்னா அந்த செடி எப்படி வாடி போகுமோ அதே மாதிரி தான் நம்ம தசைகளுக்கும் ரத்த ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தம் தான் ஆக்சிஜனையும் மற்ற ஊட்டச்சத்துக்களையும் தசைகளுக்கு கொண்டு சேர்க்குது. அந்த ஓட்டம் சரியா இல்லாதப்போ தசைகளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. இதனால தான் கால்களில் ஒரு வித சோர்வு, குடைச்சல், சில சமயம் மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் ஏற்படுது. அப்போ இரத்த ஓட்டத்தை எப்படி சரி செய்யறது? இத ஒரு பைப் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நம்ம கால் தசைகள், குறிப்பா கெண்டைக்கால் தசைகள் சுருங்கி விரியும் போது அது ஒரு பம்பு மாதிரி வேலை செஞ்சு இரத்தத்தை மறுபடியும் இதயத்தை நோக்கி தள்ளுது. அதனாலதான் கெண்டைக்கால் தசைகளை 2வது இதயம்னு கூட பெருமையா சொல்வாங்க. இந்த இயக்கம் குறையும் போது இரத்த ஓட்டம் ரொம்பவே பாதிக்குது. தசை பலவீனம், மூட்டு இறுக்கம், மோசமான இரத்த ஓட்டம், இந்த 3 எதிரிகளையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல சந்திக்க முடியுமா? இந்த 3 பிரச்சனைகளையும் ஒரே தீர்வுல சரி செய்ய முடியுமா? முடியும்னு சொன்னா நம்புவீங்களா?
அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா நம்ப முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. அதுதான் இந்த சுவர் பயிற்சி. ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. உங்களுக்கு தேவையானது உங்க வீட்ல இருக்கிற ஒரு உறுதியான சுவர் மட்டும்தான். ஜிம்முக்கு போக வேண்டாம், எந்த ஒரு கருவியும் வாங்க வேண்டாம். உங்க வீட்ல ஒரு சுவர் இருந்தா போதும், உங்க பிரச்சனை தீர்ந்துடும். எனக்கு தெரியும் உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். 3 பெரிய பிரச்சனைகளை சொல்றீங்க, ஆனா அதுக்கு தீர்வு இவ்ளோ சிம்பிளா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு பயிற்சி எப்படி இந்த 3 பெரிய பிரச்சனைகளையும் ஒரே சமயத்துல சரி செய்ய முடியும்? இது ஏதோ மேஜிக் இல்லைங்க, இதுக்கு பின்னாடி ஒரு அருமையான அறிவியல் இருக்கு. வாங்க இந்த சிம்பிளான பயிற்சியோட மேஜிக்க பார்க்கலாம். இந்த சுவர் பயிற்சி எப்படி நம்ம உடலோட மெக்கானிசத்தை சரி செஞ்சு இந்த 3 காரணிகளையும் குறிவச்சு தாக்குதுன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பயிற்சி செய்யும்போது உங்க தொடை தசைகளும் பின்புற தசைகளும் ஒரே நேரத்துல வேலை செய்யுது. இது ஒரு ஐசோமெட்ரிக் பயிற்சி, அதாவது மூட்டுகளை அதிகம் அசைக்காம தசைகளை வலுப்படுத்துறது. இதனால முதல் காரணமான தசை பலவீனம் சரியாகுது. ரெண்டாவதா, முழங்கால் மூட்டு ஒரு பாதுகாப்பான கோணத்துல இயக்கப்படுறதால அந்த லூப்ரிகன் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சு மூட்டு இறுக்கம் குறையுது. கடைசியா, இந்த தசை இறுக்கம் இரத்த குழாய்களை அழுத்தி ரத்தத்தை மேல் நோக்கி பம்ப் செய்யுது. இதனால ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. பாத்தீங்களா, ஒரே கல்லுல 3 மாங்கா. சரி, இந்த பயிற்சியோட நன்மைகளை பார்த்தோம். ஆனா எந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவியையும் சரியா பயன்படுத்த கத்துக்கணும். பயிற்சியோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா அதை சரியாகவும் பாதுகாப்பாகவும் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த பகுதியை கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல ஒரு சுவத்துக்கிட்ட போய் உங்க முதுக நல்லா அதுல சாய்ச்சு நில்லுங்க. உங்க முதுகு முழுசா சுவத்துல ஒட்டி இருக்கணும். இடுப்புக்கு கீழே இடைவெளி இருக்கக்கூடாது. இப்போ உங்க கால்களை சுவத்திலிருந்து ஒரு 1 இல்லனா 1.5 அடி முன்னாடி வைங்க. மெதுவா ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி கீழே இறங்குங்க. ஆரம்பத்துல 90 டிகிரி வரை போக முடியலைனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த இடத்துல தொடை தசைகள்ல ஒரு இறுக்கமான உணர்வு வருதோ அந்த இடத்துல நிறுத்துங்க. அந்த நிலையில கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. இப்போ சில முக்கியமான பாதுகாப்பு விஷயங்கள். தசையில ஒருவித எரிச்சல் உணர்வு வர்றது இயல்பு, அது நல்லதுதான். ஆனா முழங்கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு கூர்மையான வலி வந்தா உடனே பயிற்சியை நிறுத்திடுங்க. எந்த ஒரு புதிய பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வேக வேகமா செய்யாதீங்க, மெதுவா உங்க கட்டுப்பாட்டோட செய்யுங்க. மிக முக்கியமா மூச்சை அடக்காதீங்க, இயல்பா சுவாசிங்க. பயப்படாம பொறுமையா செய்யுங்க. மொத நாளே 1 நிமிஷம் செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்க உடம்புக்கு இது புதுசு, அதுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க. மொத நாள் வெறும் 10 வினாடி செஞ்சா கூட போதும். மொத வார இறுதியில அதை 20-30 வினாடியா அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க. மெதுவா ஒரு 3 வாரத்துல 1 நிமிஷம் வரைக்கும் செய்ய இலக்கு வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் செய்றோங்கிறத விட தினமும் தொடர்ந்து செய்றோமாங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன தொடக்கங்கள் தான் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். இப்போ உங்களுக்கு காரணங்கள் தெரியும், தீர்வும் தெரியும். நீங்க எடுக்க போற இந்த முதல் படி வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கிய ஒரு பயணம் மட்டும் இல்ல, இது உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்களே செய்யற ஒரு முதலீடு. இந்த சின்ன முயற்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 60 வயசுக்கு மேல கால்வலி வர்றது ஒரு ஆயுள் தண்டனை கிடையாது. அது வயசானதோட அடையாளம் இல்ல, அது இவ்ளோ நாள் நாம நம்ம உடம்ப சரியா கவனிக்காததோட விளைவு. தசை பலவீனம், மூட்டு இறுக்கம், இரத்த ஓட்ட குறைபாடு, இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சா வலியும் தானா சரியாயிடும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கடைசி வரியை நல்லா கவனிங்க. உங்க உடம்பு உங்களுக்காக காத்திருக்காது, அதோட பிரச்சனைகள் அதிகமாகிட்டே தான் போகும். ஆனா அத மாத்திர சக்தி உங்ககிட்ட இருக்கு. நாளைக்கு ஆரம்பிக்கலான்னு தள்ளி போடாதீங்க. இன்னிக்கே இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்க வீட்ல ஒரு சுவரை தேடி இந்த எளிய பயிற்சியை முயற்சி பண்ணி பாருங்க. இன்னும் ஏன் தாமதம்? உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு.